இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூன் 10ஆம் தேதி வெளியாக வேண்டியது. தற்போது வரை ரேங்க் லிஸ்ட் வெளியாகல. அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும், ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகு அதை டவுன்லோட் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ஷெடியூல். இதிலே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ஷெடியூல் சொல்லி கொடுத்துட்டு சீரியல் நம்பர், ஈவெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஈன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து 10/7/2024 சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது வரை ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாகலை. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான அவகாசம் நீடிக்கப்பட்டது இதற்கான காரணம். பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கால அவகாசம் வந்து ஜூன் 11ஆம் தேதி வரை நீடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 6ஆம் தேதியுடன் கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்காக கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. ஜூன் 6ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா ஜூன் 10ஆம் தேதி வந்து ஃபைனல் பண்ண ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஜூன் 11ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டதால் தற்போது வரை இன்ஜினியரிங்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாகலை. ஜூன் 11ஆம் தேதி வரை யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அவங்களாம் அப்ளை பண்ண பிறகு ஜூன் 12ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி வந்து இன்ஜினியரிங்கான ரேங்க் லிஸ்ட் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகு அதை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNEA ஆன்லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள். TNEA ஆன்லைன் ஓஆர்ஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அந்த வெப்சைட் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்சைட்க்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆஸ் பர் ரெக்வஸ்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹவ் ரீஓப்பனட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ரிஜிஸ்ட்ரேஷன் அன்டில் 11/6/2024 11 PM சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் டாப் பண்ணல 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆஃப்க்கு மேலே ரேங்க் லிஸ்ட்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒவ்வொரு காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தோன்னே நீங்கள் பிரான்ச் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டையும் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணால் அப்படின்னா காலேஜ் நேம், காலேஜ் கூட செலக்ட் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா காலேஜ் லிஸ்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே காலேஜ் கோட், காலேஜ் நேம், பிரான்ச் கோட், பிரான்ச் நேம், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரிக்கு இவ்வளோ கட் ஆஃப் மார்க் இந்த காலேஜ் கிடைக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த காலேஜில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்த முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.